பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒருவர் வெயிலில் நின்று வேலை செய்து கொண்டிருந்தார். பாரமான அந்த வண்டிகளை இழுத்து கொண்டு அவருடைய வேலை நடந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த மற்றொருவர் கேட்கிறார், எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று. அதற்கு அந்த வேலை செய்து கொண்டிருந்தவர், ஐயா, நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு இஷ்டமான பணம் கிடைக்கும் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, படிக்கிற பிள்ளைகளிடம் நாம் சென்று கேட்டால் பாடங்கள் மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். படிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் போது நிச்சயமாக அவர்களுக்கு இஷ்டமான வாழ்க்கை அமையும் என்பதை அவர்கள் சில நேரங்களில் மறந்துதான் போகிறார்கள். படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, மேன்மை எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் கஷ்டப்படுவதை தான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் இஷ்டமான காரியங்களை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வேதங்களை வாசிக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு தவறாமல் செல்ல வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். இதெல்லாம் சொல்லும்போது ஐயோ மிகவும் கடினமாக இருக்கிறதே என்று கூட சில நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. நிச்சயமாக கடினமானவைகளை நாம் செய்யும் போது நமக்கு இஷ்டமான சில காரியங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, இவையெல்லாம் நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம் கஷ்டங்களை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காதபடி அதன் மூலமாக நமக்கு வருகிற நன்மைகளையும் இஷ்டமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வேத புத்தகத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. சில நேரங்களில் கஷ்டப்பட்டு என்று நாம் நினைத்து சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம். இனிமேல் அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற காரியங்களை செய்து பார்ப்போம். நிச்சயமாக அதன் மூலமாக தேவன் நமக்கு அதிக பலனை தர வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.